ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த அளவிற்கு ஒரு பயனற்ற பழிவாங்குகின்ற, இன்னும் சொல்ல போனா ஆங்கிலத்தில் ஒரு யூஸ்லெஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட்டை ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த பட்ஜெட்டை வாசிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டத்தை கூட அவங்க அறிவிக்கல. தமிழ்நாட்டுக்கு திட்டத்தை தான் அறிவிக்கலன்னு பார்த்தா தமிழ்நாடுங்கிற வார்த்தையை கூட ஒரு முறை கூட அவங்க பயன்படுத்தல. அந்த அளவுக்கு தமிழ்நாடு மேல ஒன்றிய அரசுக்கான அந்த பாசம். ஆனா வருகின்ற இன்னும் 6 மாதத்துல, நவம்பர் மாதத்துல சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்ற பீகார் மாநிலத்திற்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாங்க பட்ஜெட்ல. நாங்க பீகார் மாநிலத்திற்கு மற்ற மாநிலங்களுக்கு எந்த நிதியும் ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லல. ஆனா அங்க தேர்தல் வர இருக்கின்றது என்ற அந்த ஒரே காரணத்திற்காக அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாநிலத்திற்கு நிதியை ஒதுக்கியிருக்காங்க. பீகார் மாநிலத்திற்கு மட்டும் பல்லாயிரக்கணக்கில், கோடிக்கணக்கில், பல்லாயிரம் கோடிக்கணக்கில் நிதியை ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு ஒரு திட்டத்தை கூட, ஒரு பைசாவை கூட ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை.